ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது, மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக அப்படி ஒரு சிறப்பான நாள் வர இருக்கு. ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி தான் அந்த சிறப்பான நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் ஆவணியுடைய 11ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. அன்றைக்கி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி வளர்பிறையில் சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில் வருது. இந்த நாள் தான் விநாயகர் அவதரித்த நாளாக கருதப்படுது. விநாயகர் அவதரித்த இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது, பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள். விநாயகர் சதுர்த்தியாக உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய நாள். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சா அதில் எப்படி நீங்கள் பயன்படுத்தி முன்னேறணும், கவனமாக இருக்கணும்னா என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய தம்பதிகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு பரிகாரம் செய்யணும். அது எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி ஒற்றுமையோடு வாழலாங்கிறத வாங்க பார்க்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி. இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது. இந்த தினம் நாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரத்தை தெரிஞ்சு செய்து பயன்பெறுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வாங்க. ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும். அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும். அதில் அவருக்கு 21 மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்கிறது, 21 இலைகள் வைத்து அர்ச்சனை செய்கிறது, 21 வகையான பழங்கள் வைப்பது, இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது இருக்குது. அதே சமயம் விநாயகர் பெருமானுக்கு அலங்கரிப்பதற்கு பல வண்ணப்பூக்கள் வாங்கி அலங்கரிக்கப்படும். அந்த மாதிரி பூக்களை வாங்கும் பொழுது வெள்ளருக்கு பூவை வாங்கி விநாயகர் பெருமானுக்கு சூட்டுறது ரொம்ப முக்கியம். இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே 2 காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும். அந்த 2 காம்புகள் தான் கணவனும் மனைவியோ. அப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது. 54 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளணும். இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு போடணும். இல்லை வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இருந்ததுன்னா போடலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடலாம். இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேணும். அப்போ விநாயகர் பெருமானின் அருளால் நீங்கள் நினைத்தது போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும். இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாத எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய அந்த பூ மாலையை வாங்கி சூட்டுங்க. அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு காலை யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து வாங்க வேண்டும்.
விநாயகர் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயகர் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழ்வோம் என்ற ஒரு இதோடு செய்யுங்க. அதுதான் இந்த பரிகாரத்துக்கு மெயின் பலனாக கிடைக்கும். ஸோ இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணாமல் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களோட ஒற்றுமைங்கிறது கண்டிப்பாக மேலோங்கோ. இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத பார்க்கலாம். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தடைகள் இருந்தாலும் பெரிய முன்னேற்றங்கிறது ஏற்படும். ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி சில தடைகள் உண்டாகி பின்னர் இந்த சதுர்த்திக்கு பிறகு பெரிய முன்னேற்றமானது இருக்கும். நீங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது அல்லது தடைகளுக்கு பின் தான் காரிய வெற்றி கிடைக்கும். ஆவணி வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு சிம்ம ராசிக்கு நிதிநில, குடும்ப உறவு, தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடும். இதில் எதில் மெயினாக கவனம் செலுத்த வேண்டும், எதை சாதகமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலிருந்தே பல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு பார்க்க முடியும். சில கிரகங்கள் நில சாதகமாக இருந்தாலும் சனி மற்றும் ராகு போன்ற பகை கிரகங்கள் வழியே சில தடைகள் உண்டாகி பின்னர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெரிய முன்னேற்றமானது இருக்கும். நீங்கள் எதையோ திட்டமிட்டு செய்ய இயலாது அல்லது தடைகளுக்கு பின் தான் காரிய வெற்றி கிடைக்கும். அதுவும் உங்கள் சிம்ம ராசிக்கு நிதிநிலை, குடும்ப உறவு, தொழில், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழக்கூடும். அதனால் என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து பொதுவாக கலவையான பலன்கள் தரும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அந்த மாதிரியான காலமாக தான் இருக்குது. அதில் சூரிய, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகையில் நன்மைகளை தரப்போகுது. நீங்கள் எந்த வேலையையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் கடினமாக உணர்வீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதமாகும். இந்த சதுர்த்தி முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அடுத்தடுத்த பயிற்சிகளால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். வருமானம் உயரும். அதனால் கடன் சுமை குறையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். நெருக்கடி குறைவதால் உங்களுக்கு இந்த டைம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வீங்க. இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சதுர்த்திக்கு பிறகு முன்னின்று பல குடும்ப விவகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சூழல் நிலவும். இதனாலேயே குடும்ப உறவுகளில் சிறு சிறு சவால்கள் ஏற்படும். அதே நேரம் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் போகும். குடும்பத்தினருக்கோ உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ளணும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களுடன் உங்களுக்கு இணக்கம் ஏற்படும். திருமணத்தை பொறுத்தவரை பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காது. சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில் காலதாமதமாகும். தொழிலில் கூட்டாளிகளால் சில தொல்லைகள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும், இல்லைனா பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதுவும் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு தொழில் மற்றும் குறித்த சிந்தனைகள் நிறைய ஏற்படலாம். ஆனால் எதிலையும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். தொழில் வேலையில் மாற்றங்கள் இல்லை என்றால் கூட தேவைக்கேற்ற பொருளாதாரம் இருக்கும். அதுவும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். ஸ்தம்பித்து நின்று வியாபார சூடு பிடிக்கும். தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகள் ஆதரவு சிதைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்கிறது நல்லது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.